ஹாய் குட் மார்னிங். வெல்கம் டு டாமிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி இல்லை பல எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய சாமான் பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன நறுக்கிய கேரட், பீன்ஸ், சோயாபீன் எடுத்துருக்கேன், டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, அப்புறம் மசாலா வந்து ஆயில், எல்லாம் சீரகம், வெந்தயம், பிரியாணி மசாலா எல்லாம் வச்சுருக்கேன், பட்டை, லவங்கம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் பிரியாணி மசாலா, கொஞ்சம் தயிர், தேவையான தயிர், உப்பு, லெமன் ஜூஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதோட நம்ம ரெட் ரைஸை வச்சு இன்னைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல் கடையை அடுப்பு வச்சு ஆன் பண்ணிக்கங்க. நல்லா கடாய் சூடாகிட்டு இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. நல்லா கடை சூடாகிட்டு இருக்குது. அதில் ஒரு 100 ml ஆயில், கலக்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன், கிரவுண்ட் ஆயில், அது ஒரு 100 ml ஊற்றிட்டு நல்லா சூடாகும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. எடுத்து வச்ச மசாலாங்க, கஸ்தூரி மேத்தி, கல்பாசி, மிளகு, பிரிஞ்சி இலை, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு, 4 ஏலக்காய், அதெல்லாம் அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா நல்லா புரிஞ்சு வரணும். எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்லா உருண்டை கட் பண்ணி வைங்க. அப்போ தான் நல்லா புரியும். அது நல்லா புரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கும் நல்லா வறுத்து வைக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிறதுக்கும் நம்ம வறுக்கணும். அது கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் வச்சுக்கிறேன். அது டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா தள்ளிடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ப்ரௌனிஷ் ஆகணும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசம் போட்டு நல்லா தள்ளி விட்டு ஒரு பச்சை வாசம் போயிட்டு வந்து நம்ம நறுக்கி வச்ச கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணலாம். உணவு ஆட் பண்ணலாம். அது நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த டேஸ்ட் நல்லா ஏறும், மசாலா ஏறும். அதனால அதே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில் கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி, இந்த 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். இந்த புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு நல்ல வாசம் வரும். அந்த வாசம் செம்மையாகும். தக்காளி போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முடிச்சு வச்ச பீன்ஸ் போட்டு சோயாபீன் போட்டு போட்டுடலாம். போட்டு நல்லா தள்ளி விட்டுலாம். இப்போ நம்ம இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி விட நல்லா வெந்து வரலாம். அப்புறம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மசாலா தனியா பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா அது போட்டு நல்லா தள்ளி விடலாம். அந்த பச்சை வாசம் நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம எடுத்து வச்சு லெமன் ஜூஸ், அப்புறம் தயிர், இல்லைன்னா அது ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ அதனால் நல்லா தள்ளுவிடலாம். பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வருது. தயிர் ஊற்றினால டொமேட்டோ அதெல்லாம் ஜெல்லாகி நல்லா கிரேவி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். உப்பு தேவையான டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ வந்து இந்த மசாலா நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம அரிசி வச்ச அரிசியாக ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 to 10 minutes விட்டுறலாம். நல்லா கொதிச்சுட்டு வர மட்டும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ரெட் ரைஸ் நல்லா கழுவி 4-5 தடவை கழுவி வச்ச ரெட் ரைஸ் ஆட் பண்ணலாம். ஒன்றரை விசிலில் நம்மளோட வெஜிடபிள் பலாவ் ரெடி. விசில் போட்டு ஒரு 2 நான் 1 விசில்னு சொன்னேன். அது என்ன அர்த்தம்னா ஒரு விசிலு ஃபுல் ஃப்ளேம்லையும் இன்னொரு விசிலு ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ தான் நல்லா தம் போடும். 2 விசில் ஆகி தம் ஆகிட்டு இருக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம செக் பண்ணலாம் நம்மளோட பலாவ் எப்படி இருக்குது. வெஜிடபிள் பலாவ் வாவ் நல்லா ஸ்மெல் வருதுங்க. சூப்பராக இருக்குது. ரெட் ரைஸ் வெஜிடபிள் பலாவ் இஸ் ரெடி டு சர்வ். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இது போல் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.